அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான தக்ஷாயன காலம் விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 4/8/2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை. இந்த நாளால் பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு சாதகம் என்ன, பாதகம் என்ன, இவங்க செய்ய வேண்டிய விஷயம், செய்யக்கூடாத விஷயம், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், இந்த நாளுடைய சிறப்பு என்ன, இப்படி இந்த நாளும் பொழுதும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த நாளும் பொழுதுமே உங்களுக்கு நல்லதாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எப்பவும் போல உடைய கஷ்டங்கள் தீர உங்களுக்காக ஒருத்தங்க வேண்டிக்கணும்னு நினச்சா எங்களை நம்பி, ஆன்மீகத்தை நம்பி, ஆண்டவரை நம்பி உங்களுக்கு நாங்கள் வேணும்னு நினைக்கிற பட்சத்தில் உடைய பெயர், உடைய ஊர், ராசி, நட்சத்திரம் மற்றும் உங்கள் குலதெய்வத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் செய்யக்கூடிய பூஜைகளில் குலதெய்வத்துக்கும் சேர்த்து வழிபாடு வைத்து உங்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக்கிறோம். இப்போ பொதுவாகவே ஆடி மாதம்ங்கிறது அம்மன் அருளை பெறுவதற்கான மாதம், அம்மன் வழிபாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம், இப்படி நிறைய சொல்லுவோம். அப்போ மாதம் முழுவதுமே ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கக்கூடிய நாட்களில் தானே இருக்கும். அந்த வகையில் இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது பொதுவாகவே நம்ம சிவன் வழிபாட்டுக்கு பயன்படுத்துவோம். இதோட இன்னைக்கு பெருமாளை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு இன்னும் மேன்மையை ஏற்படுத்தும்னு நான் சொல்கிறேன். எப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது குறிப்பாக பொருளாதார நிலையில் நீங்கள் டவுனாக இருக்கீங்க, நிறைய கடன் பிரச்சனை இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, பெரிய எனக்கு நிறைய பணம் இருந்தால் கூட என்னோடய பிரச்சனையை தீர்க்க முடியாது, நான் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா நஷ்டத்தில் உட்காந்துட்டேன், இப்படி பொருளாதார ரீதியாக சிக்கல்களை சந்திச்சிட்டு இருக்கவங்க தயவு செஞ்சு சொல்கிறேன், நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை. ஏன்னா இப்போது இந்த கலியுகத்தில் நம்ம எல்லாருக்குமே பெரிய பிரச்சனைங்கிறதே பண பிரச்சனை தான் இல்லையா? நீங்கள் செல்வ செழிப்போட வாழணும்னா இந்த ஆடி திங்கட்கிழமை கண்டிப்பாக நீங்கள் மகாலட்சுமி தாயுடைய அருளை பெறணும். மகாலட்சுமி தாயுடைய அருளை பெறணும்னா முதல்ல நீங்கள் பெருமாளுடைய அருளை பெற வேண்டும். ஸோ பெருமாளை நீங்கள் வழிபாடு செஞ்சு அவரை நம்ம சரி கட்டிட்டோன்னா, அவரை நமக்கு சாதகமாக மாற்றிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி தாயுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடச்சிடும். ஸோ இதன் காரணமாக நம்மளுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே சரியாகிடும். இதோட இந்த நாளில் நீங்கள் எப்படி இவரை வழிபாடு செய்யணும்னா, வீட்டில் வழிபாடு செய்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், அதிகாலையில் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு வீட்டுக்குடியே பூஜை அறையில் நம்ம வீட்டில் கூடிய படங்கள் எல்லாமே சுத்தபத்தமாக தொடச்சிட்டு சந்தன குங்குமம் வச்சு நல்லா வாசனை நிறைந்த மல்லிகை மலர்களால் அலங்காரம் பண்ணி, இல்லாத பட்சத்தில் சுவாமிக்கு பயன்படுத்தக்கூடிய மலர்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க. இதோட பெருமாள் படத்துக்கு துளசி தீர்த்தத்தை வச்சுக்கோங்க. முன்னாடி பெருமாள் படத்துக்கு துளசி மாலை அணிவிக்கிறது சிறப்பு. இதோட அவருக்கு நெய் தீபம் ஏற்றி வச்சு கையில் கொஞ்சமாக ஒரு பச்சை அரிசி அதை வச்சுக்கோங்க. ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை சொல்லி உங்களால் எந்த அளவுக்கு மனசார வேண்ட முடியுமோ அழுது கூட வேண்டுங்க, தப்பே கிடையாது. இப்படி வேண்டுவதனால எப்பேற்பட்ட கர்ம வினைகள் உங்களுக்கு துரத்துட்டும். 7 ஜென்மம் இல்லை, எந்த ஜென்மத்தில் உங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச பாவமாக இருக்கட்டும், நீங்கள் செஞ்ச பாவமாக இருக்கட்டும், அந்த வினைகள் அனைத்தும் தீர்ந்து செல்வ செழிப்போடு வாழ பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. ஸோ வழிபாடு செஞ்சுட்டோம். இப்போ இந்த கையில் வச்சுருக்கிற பச்சரிசி என்னமா பண்ணட்டும், எறும்புகளுக்கு போட்டுடுங்க. அடுத்ததான் பக்கத்தில் கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு முதல்ல கருட ஆழ்வார்கிட்ட உடைய வறுமை நிலையே போக்கணும்னு சொல்லி வேண்டுங்க. செல்வ செழிப்பு எனக்கு உயரணும்னு வேண்டுங்க. அதாவது சிவபெருமானுக்கு எப்படி நந்தி தேவரோ அதே போலதாங்க பெருமாளுக்கு கருட ஆழ்வார். ஸோ நீங்கள் பெருமாள்கிட்ட எந்த மாதிரியான கோரிக்கைகளை வைக்கிறீங்களோ அதையே கருட ஆழ்வார்கிட்டமே முழுசாக சொல்லி வேண்டுங்க. அதே போல் பெருமாளுக்கு துளசி மாலை, தாமரை பூ இதெல்லாம் வாங்கி கொடுங்க. உங்களுடைய பெயரில், குடும்பத்தாருடைய பெயரில் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. இவ்வாறு நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்வதனால நீங்கள் நினச்ச மாதிரியே ₹1 கூட கடன் இல்லாமல் மூட்டையே நீங்கள் பணத்தை கட்டி வைக்கக்கூடிய அளவுக்கு வழிகாட்டுவாங்க. யார் நான் கட்டி வைக்க போகிறோம், அட போமா நீ, இல்லைங்க, சத்தியமான உண்மை இது. நம்பி இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும். பரிகாரம்னு எதை சொல்கிறேன்னு தெரியலையா? வழிபாடு தாங்க. இதோட பெருமாள் நீங்கள் வழிபாடு செஞ்சதுக்கப்புறமா அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதமாக துளசி கொடுப்பாங்க இல்லையா, அதை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் பணம் வச்சு எடுக்கக்கூடிய இடம், நகை வச்சுக்கூடிய இடம், அதே போல் வியாபாரம் பண்ணுறீங்க, தொழில் பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் அப்படியே வியாபார தலங்களில் அந்த கல்லாப்பெட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வச்சுக்கோங்க. காஞ்சி போனால் கூட ஒரு பிரச்சனை கிடையாது. துளசி இலை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய இடம். அவங்க இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல எப்படி பணம் வராமல் போகும் இல்லைங்களா? அதே மாதிரி நிறைய பண வரவு வேணும்னா
ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளை துணியை மஞ்சள் தடவி மஞ்சள் துணியை மாற்றிக்கும். அதில் 11 ரூபாயை மூட்டையாக முடிகட்டி பெருமாளுடைய பாத்தில் வச்சுக்கணும். கோயிலுக்கு போய் வச்சுட்டு வருமானாக்கா இல்லை, உங்கள் வீட்டில் கூடிய பெருமாள் படத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. அது நிறைவேறிச்சு அப்படின்னா அந்த 11 ரூபாய் கட்டின மூட்டையை திருப்பதி உண்டியில் கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும். இப்படி தொடர்ந்து நீங்கள் திங்கட்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். செல்வ செழிப்பிற்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்கும். புரியுதுங்களா? நல்லதே நடக்கும். சரிங்க, நிறைய பேசிட்டோம். இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாமா? பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க நிறைய விஷயங்கள்ல எல்லாருக்கும் விட்டு கொடுப்பீங்க. எல்லாரும் நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இல்லையா? உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும். கோபம் வரும், ஆனால் பொறுமையாக கையாளணும் எந்த ஒரு விஷயத்துமே. அது நமக்கு நன்மை கொடுக்கும். தம்பதிகளை பொறுத்த குடும்ப வாழ்க்கையில் அந்யோன்யம் பெருகும். தம்பதிகள் உறவுல அன்பு கூடும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. உங்களுடைய தேகம் அப்படிங்கிறது பொலிவாக இருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையே அதிகப்படுத்துவீங்க. வாடிக்கையாளருடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு வைப்பீங்க. நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த அந்த ஒத்த தலைவலி நீங்க போகுது. ஆரோக்கியம் கூட போகுது. உத்தியோக பணிகள் இருக்கீங்க, தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் ஆண்களோ பெண்களோ கூட வேலை பார்க்குறவங்க ஆதரவாக இருப்பாங்க. இதில் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரும். கடன் பாக்கிகள் பைசா பாக்கி இல்லாமல் அடைச்சிருவீங்க. அதே போல் குடும்பத்தில் கூடிய பிரச்சனைகள் தீருது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இன்னைக்கு நீங்கள் கெட்டிக்காரங்க தான், ஆனால் படித்தது மறக்காமல் இருக்க எழுதி பார்க்கறது நல்லது. அடுத்தா இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் நேர்முக தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க. கலைஞர்கள் வந்துட்டு இன்னைக்கு நாள் சிறப்பு தான், ஆனால் ஆண்களாக இருக்கிற கலைஞர்களா பெண்களால் பாதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல் பெண்களாக இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு ஆண்களால் பாதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்முடைய எதிர்பார்த்தவங்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். சரிங்களா? அதுபோல் மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கவங்களுக்கு கஸ்டமர்ஸுடைய சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும். இதோட காதல் உருவப்படுத்திருக்கும். காதல் ஜோடிகள் திருமணத்தை பற்றி முடிவு எடுப்பீங்க. ஓகேங்களா? அடுத்தா இப்போ செய்யக்கூடிய வேலையிலேருந்து அதிக சம்பளத்துக்கு புதிய வேலைக்கு முயற்சி பண்ணுவீங்க. எதையுமே சாதிக்கக்கூடிய தன்னம்பிக்கை தைரியம் பிறக்கும். பெற்றோருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். காணாமல் போன ஒரு முக்கியமான ஆவணங்களை இன்னைக்கு தேடி கண்டுபிடிச்சிருவீங்க. இளம் பெண்களை பொறுத்தவரை திருமண முயற்சிகள் இன்னைக்கு கைக்கூடி வரும். உத்தியோகத்தில் முக்கியமான கோப்புகளை ஏதாவது கையாளுறீங்க அப்படின்னாக்கா அலட்சியமாக இருக்காதீங்க. அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அடிக்கடி செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. மற்றவங்களுக்காக ஒரு சில நேரங்களில் ஒரு சில ஆட்களுக்கு இன்னைக்கு செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு அமைதுங்க. இதனால் அந்த செலவுங்கிறது சுப செலவாக மாறும். உங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். அதே போல் புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஏதோ சொத்து பத்துக்களை வாங்கக்கூட, அதாவது ஒரு பொருளா சொத்துக்களா இந்த மாதிரி விஷயங்களுக்கு முன்பணம் கட்டுவீங்க. இன்னைக்கு குடும்பத்தில் இருந்த சலசலப்பு நீங்குது. உணவு விஷயத்தில் மட்டும் சிம்ம ராசி இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் உத்தியோகத்திலுமே சில முக்கியமான தைரியமான முடிவுகள்லாம் எடுப்பீங்க. அனைத்து வேலைகளுமே இன்னைக்கு முடிச்சு காட்டுவீங்க. அலைச்சலும் தலைவலி இருந்தாலும் பெருசாக இன்னைக்கு நீங்கள் எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. இதோட கோவில் கும்பாபிஷேகங்களில் முதல் மரியாதை கிடைக்கும். திடீர் பயணங்கள் கொஞ்சம் அலைச்சலையும் செலவையும் கொடுக்கும். கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறதுக்கு பாருங்கள். அதாவது கொஞ்சம் தெளிவாகவும் கொஞ்சம் சுருக்கமாகவும் சொல்லணும். இந்த நாள் அப்படிங்கிறது பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் தராத உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாக்கூடிய நாள்னு சொல்லி முடிக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தை நிர்வாகம் செய்கிறீங்களா? உங்களுக்கு இருக்கக்கூடிய தலைவலி பிரச்சனை, வீட்டில் இருக்கக்கூடிய சங்கடம் சலுப்பு எல்லாமே விலக போகுது. உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே இன்னைக்கு நடக்க போகுது. பிடித்த நபரை கூட சந்திக்க போறீங்க. குறிப்பாக உங்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும். இது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மைகளாக இருக்கீங்கன்னாக்கா வியாபாரத்தில் புதிய திட்டங்களை தீட்டுவீங்க. ஸோ தொழிலுமே நல்ல வளர்ச்சி பெறும். இதில் உத்தியோக பணிகள் இருக்கீங்க, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ குறிச்ச நேரத்தில் வேலையை செஞ்சு முடிச்சுவீங்க. மேல் அதிகாரிங்க கூட வேலை பார்க்கலாம். இன்னைக்கு உங்ககிட்ட அன்பாகவும் ஆதரவாகவும் நடந்துப்பாங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி. இதோட உங்கள் வீட்டு செல்வ நிலையில் நல்ல உயர்வு இருக்குங்க. தொழிலுமே கூடுதல் லாபம் கிடைக்கும். குதூகலமாக இருக்க போகிறீங்க. எதிர்காலம் எல்லாமே இனிமையாக அமைய புதிய பாதை உங்களுக்கு புலப்படும். உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கான தகவல்கள் உங்களை சேரும். ஓகேங்களா? இதோட சிம்ம ராசிக்கு பணவரவுங்கிறது வராதுன்னு நினச்ச பணம் கைக்கு வரும். வியாபாரத்தில் உங்களுடைய வளர்ச்சி மற்றவங்களுக்கு பொறாமையை கொண்டு வரும். தொழிலில் போட்டிகள்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போகும். உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இதனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எதிர்பாராத இடங்கள்ல இருந்து கூட உங்களுக்கு இன்னைக்கு உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள்கிட்ட அன்பும் ஆதரவும் எப்பவுமே இருக்கு. இதை எடுத்து இன்னைக்கு உங்களுடைய பலம் என்ன தெரியுமா? வியாபார பெருக்கத்திற்காக திட்டம் தீட்டி வெற்றி பெறுவதும் உறவுகளும் நட்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. பலவீனம் சொன்னால் உங்களை அறியாமலேயே சில நேரம் மனசுல பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத கவலைகளுக்கு இடம் கொடுத்து வச்சிருப்பீங்க.
கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்காது. நீங்கள் கவலைப்படுறதே வந்து பார்த்தீங்கன்னாக்க தேவையில்லாதுன்னு தான் சொல்ல முடியும். இதோட குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய செயல்பாடுகளை தவறாக புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு எல்லாம் இடம் கொடுக்காதீங்க. அதே போல் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, தொழிலில் போட்டியாளர்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. உறவுக்காரங்கிட்ட மனசு புண்படாமல் நடந்துக்கோங்க. மின் சாதனங்களை பயன்படுத்துகிறப்போ கவனமாக இருங்க. இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, 6. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை மற்றும் சிவப்புங்க. இந்த நாளில் இந்த நேரத்தை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அடுத்ததாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னாடி சொல்லிட்டு பெருமாளை வழிபாடு செய்யணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூடுதலாக யோக நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு இன்னும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அடுத்ததாக நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு நல்லவங்களை சந்திப்பீங்க. இதோட உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். தாய் வழி உறவுகளால் உங்களுடைய திட்டமிட்ட வேலைகள் எல்லாமே ஈஸியாக நடந்து முடியும். அடுத்த பூர நட்சத்திரம். வேலைப்பளு அதிகரித்தாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வியாபாரத்தில் இருந்த நெருக்கடியுமே நீங்க போகுது. இதோட இந்த நாளே உங்களுக்கு நிறைய சிறப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்த உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. இதோட வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீங்க. ஒட்டுமொத்தமாக இந்த நட்சத்திரத்தை சேர்ந்த ஆண்கள், பெண்கள், சின்னவங்க, பெரியவங்க உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுது. ஸோ எப்படி பார்த்தாலும் சரி, சிம்மத்திற்கு இந்த நாள் சிறப்பை சேர்க்கக்கூடிய நாள். பணவரவிற்கு வழிகாட்டக்கூடிய நாள். இதோட அன்பும் ஆதரவும் பெருகக்கூடிய நாள். குறிப்பாக இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்க வருது என்ன தெரியுமா? உங்களை யாரெல்லாம் வந்து இலக்காரமாக பார்த்தாங்களோ, ஏளனமாக பார்த்தாங்களோ, தப்பாக பேசினாங்களோ, அவங்க மூஞ்சிலாம் கரியை பூசுகிற மாதிரி இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல நீங்கள் கண்ணும் கருத்துமாக செய்து சிம்மம்னா இதாண்டா அப்படிங்கிற மாதிரி நிரூபித்து காட்ட போகிறீங்க. ஸோ உங்கள் எண்ணம் போலவே இந்த நாள் சீரும் சிறப்புமே கொண்டு வந்து சேர்க்கட்டும். வாழ்த்துக்கள். ஓம் நமோ நாராயண. இந்த நாள் முழுக்க நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திர சொல். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பிடிக்கணுக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களுமே உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைய அந்த தெய்வத்துக்கிட்ட பரிபூர்ணமாக நாங்கள் வேண்டிக்கிறோங்க. எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல், மனசில் எந்த ஒரு கவலைகளும் குடிக்கொள்ளாமல், நினச்சது நடக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும், ஆயுள் பெருகட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். என்றென்றும் மறையாத செல்வ செல்வாக்கோட.